இந்த 5th செமஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்க போகிறோம். இந்த 5 சப்ஜெக்ட்ஸில் 4 சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பியூர் மெக்கானிக்கல் கோர் பேப்பர்ஸாக இருக்கும். ஒரே ஒரு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் எலெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஓப்பன் எலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கிடையாது, வேற எலெக்டிவ் அப்படிங்கிற டேர்ம் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த எலெக்டிவ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கோர் பேப்பர்ஸ் தவிர மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்க நம்பர் ஆஃப் பேப்பர்ஸில் நம்மளுக்கு எந்த பேப்பர் வந்து வில்லிங்காக இருக்கோ அந்த பேப்பர் வந்து சூஸ் பண்ணி படிக்கிறது அதை எலெக்டிவ் மட்டும் சொல்லுவாங்க. இங்கே ஓப்பன் எலெக்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பேப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் ரிலேட்டடான பேப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸும் நம்மளுக்கு வில்லிங் இருந்துச்சு. இன்கேஸ் வந்துட்டு எனக்கு கம்ப்யூட்டரில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அதில் இருக்க ப்ரோக்ராமிங் ஓரியன்டாக நான் ஏதாவது ஒரு அதர் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு பேப்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே பயோமெடிக்கல் ரிலேட்டடாக இல்லை வந்துட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இல்லை ஒரு சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இந்த மாதிரி இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் பேப்பர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஓப்பன் எலெக்டிவ் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட கோட் என்ன அப்படின்னு பார்ப்போம், தென் சப்ஜெக்ட் நேம் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு அது கோர் பேப்பரா இல்லை எலெக்டிவ் பேப்பரா எது அப்படின்னு பார்ப்போம். தென் டீடைல்டு இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா, அந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது, அந்த சப்ஜெக்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும், இதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது எங்கேயாவது படிச்சிருக்கோமா, இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்ப்போம். தென் அந்த சப்ஜெக்ட் வந்து தியரி பேப்பரா இல்லை ப்ராப்ளமேட்டிக் பேப்பரா இல்லை ப்ராப்ளம் ப்ளஸ் தியரி ரெண்டுமே சேர்ந்த பேப்பரா அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் டிஃபிகல்ட்டி லெவல் எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ இல்லை அந்த பேப்பர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈஸியாக இருக்குமா இல்லை மாடரேட்டாக இருக்குமா இல்லை டஃப்பாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் எக்ஸாமுக்கு இந்த பேப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, அதுக்கான ஐடியாஸ் என்ன, அதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோலையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ME 8595 தெர்மல் இன்ஜினியரிங் 2 இந்த சப்ஜெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட கிரெடிட் பார்த்துக்கோங்க, 3 கிரெடிட்ஸ் தான். கிரெடிட்ஸ் எது அதிகமாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட் நம்ம நல்லா படித்து நல்லா வந்துட்டு ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட ஜிபிஏவும் சிஜிபிஏவும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது என்ன டைப் ஆஃப் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பியூர் மெக்கானிக்கல் கோர் பேப்பர் சரிங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபியூச்சரில் நம்ம மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எது போனாலும் இதோட அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன யூனிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீம் நாசில் படிக்கிறோம், தென் பாய்லர்ஸ் படிக்கிறோம், தென் ஸ்டீம் டர்பைன்ஸ் படிக்கிறோம், தென் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோஜென்ரேஷன் அண்ட் ரெசிடியூவல் ஹீட் ரெக்கவரி படிக்கிறோம், தென் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இந்த 5 யூனிட்ஸ் தான் வந்துட்டு இதில் நம்ம படிக்க போகிறது. ஸோ தெர்மல் இன்ஜினியரிங் 1 சப்ஜெக்டோட கண்டினியூஷன் தான் வந்துட்டு இந்த தெர்மல் இன்ஜினியரிங் 2 அப்படிங்கிறதும். தெர்மல் இன்ஜினியரிங் 1 வந்து நம்ம படிக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் தெர்மல் இன்ஜினியரிங் 2 நம்மளுக்கு வந்து இருக்கும். மோரலஸ் தெர்மோடைனமிக்ஸ் பேப்பர் வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இந்த பேப்பரையும் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேப்பர் வந்துட்டு எப்படி இருக்கும், தியரியாக இருக்குமா ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேப்பர் வந்து பியூர் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். ஸோ எல்லா யூனிட்ஸ்லேருந்தும் ப்ராப்ளம் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் யூனிவர்சிட்டி கொஸ்டின் லாஸ்ட்டாக நடந்த ஒரு 2-3 யூனிவர்சிட்டி கொஸ்டின் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தாலும் சரியும் ஒரு சில டெரிவேஷன்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு. பட் மோஸ்ட்லி வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் தான் வந்துட்டு எல்லா யூனிட்லேருந்துமே கேட்பாங்க. ஸோ இது பியூர் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தோம் அப்படின்னா மாடரேட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா. ப்ராப்ளம் அப்படிங்கிறனால ப்ராப்ளம் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு முடியும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் இதில் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் தான் வந்துட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ சப்ஜெக்டோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தோம் அப்படின்னா மாடரேட் தான். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் இட் ஃபார் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சைக்கோமெட்ரிக் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கோமெட்ரிக் சார்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமே வந்துட்டு சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அந்த சைக்கோமெட்ரிக் சார்ட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். அதே மாதிரி மேலே இருக்க 4 யூனிட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட் வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கிளாஸில் நடத்துகிறப்ப நம்ம ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கான்செப்டை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்க யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டோம் பழகிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ செகண்டாக என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ME 8593 டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸு. இதோட கிரெடிட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 தான். ஸோ இந்த யூனிட்டில் இந்த சப்ஜெக்டில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் மெஷின் மெம்பர்ஸ் சரிங்களா. இந்த யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெஷின் மெம்பர்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த மெம்பர்ஸில் வேறு அதோட கிராஸ் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனில் டைப்ஸ் ஆஃப் லோடிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கிரியேட் ஆகுது அதை எப்படி கால்குலேட் பண்ணுற பேசிக்கான இது வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் அண்ட் கப்ளிங் பார்க்க போகிறோம்.
ஸோ தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரரி அண்ட் பர்மனன்ட் ஜாயின்ட்ஸ். ஸோ இந்த டெம்பரரி ஜாயின்ட்ஸ்க்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரெட்டட் ஃபாஸ்ட்னஸ், இந்த நட் அண்ட் போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணுறது, இல்லை நக்கிள் ஜாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ணுறது, கார்டர் ஜாயின்ட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறது எல்லாமே டெம்பரரி ஜாயின்ட். பர்மனன்ட் ஜாயின்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெல்டட் ஜாயின்ட்ஸ், ரிவிட்டட் ஜாயின்ட்ஸ். ஸோ இதை வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணணும், ஸோ ஒரு இடத்துல வெல்ட் அடிக்கணும்னா அந்த வெல்டே வந்துட்டு என்ன மாதிரி இருக்கணும், அதுக்கான டிசைன் என்ன, இல்லை நட் அண்ட் போல்ட் யூஸ் பண்ணோம்னா மொத்தம் எத்தனை நட் அண்ட் போல்ட் யூஸ் பண்ணணும், அது எந்த இடத்துல லொக்கேட் பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு இந்த இதில் வந்து படிப்போம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்ஜின் காம்பனன்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்ப்ரிங்கு, ஃப்ளை வீல்ஸ். சரிங்களா? இது வந்துட்டு எப்படி வந்து எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணுது இது வந்து பார்ப்போம். தென் இன்ஜின் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிங் ராட் இருக்குது, கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் லாஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா பியரிங்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பியரிங்ஸ் வந்து டிசைன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பியரிங்கோட டிசைன், சரிங்களா, ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங், ரோலிங் கான்டாக்ட் பியரிங், தென் ஜார்னல் பியரிங்ஸு, இது எல்லாமே வந்துட்டு இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பியூராக ஒரு மெக்கானிக்கல் கோர் பேப்பர் தான். சரிங்களா? இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு டிசைன் ரிலேட்டடான ஃபீல்டுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டில் நாலேஜ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம கேட் எக்ஸாம் எழுதுறப்பலாம் இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கேட் எக்ஸாம் மட்டும் இல்லை, நம்ம கோர் ரிலேட்டடான நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஜி டிசைன் டேட்டா புக் அப்படின்னு ஒரு டேட்டா புக் இருக்கும். இந்த டேட்டா புக்கை ரெஃபரன்ஸை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு போகிறப்பையும் சரி ஒரு புக் வந்து உங்கள் கையில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு சில காலேஜஸில் என்ன பண்ணுவாங்கன்னா புக் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒரு சில காலேஜஸில் புக்ஸ் நீங்களே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் காலேஜில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த புக்ஸில் வந்து எதுவும் நோட் பண்ணிடாதீங்க. புக்கு முடிஞ்ச வரைக்கும் பியூராக புதுசாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூனிட்ஸ்லையும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்முலாஸ்க்கான டேட்டாஸ் மட்டும் நீங்கள் டேட்டா புக்கில் ரெஃபர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் டிடிஎஸ்னு அடுத்த செமஸ்டர் ஒரு பேப்பர் படிப்பீங்க. அந்த பேப்பரில் தான் இந்த டிசைன் டேட்டா புக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஎம்இக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் நீங்கள் எல்லா டேட்டாஸும் புக்கில் எடுக்கிற மாதிரி ஃபார்முலாஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் மக்கப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஈஸியான பேப்பர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிடிஎஸ் வரும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்இ வரும். இந்த டிஎம்இயில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் யூனிட் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஏன்னா போர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் தான் என்ன பண்ணணும்னா யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம எஃபெக்டிவாக சம் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த டிஎம்இ பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா தியரி பேப்பரா ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியூரஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். இது தியரி கொஸ்டின் எந்த இடத்துலையுமே வரதுக்கான சான்சஸே கிடையாது. டிஃபிகல்ட்டி லெவல் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஈஸி தான். சரிங்களா? இது வந்து கஷ்டமான பேப்பரே கிடையாது. தெர்மல் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் டோம்னு ஒரு பேப்பர் படிப்பீங்க, அதுக்கப்புறம் எஃப்இஎன் ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க அடுத்த செமஸ்டரில். இந்த பேப்பர்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி? சரிங்களா? ஸோ ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 to 15 யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் நெட்லேருந்து எடுக்க முடியும். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த கொஸ்டினில் இருக்கிறத மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஹையஸ்ட் கிரேட் என்ன இருக்கோ அந்த ஹையஸ்ட் கிரேடே உங்களால் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் சம்ம சால்வ் பண்ணுறது. தென் செகண்ட் ஒன்று டேட்டா புக்கை நீங்கள் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறீங்க, டேட்டா புக்கில் எந்த பேஜ்லேருந்து எந்த டேட்டாஸ் எடுக்கணும். ஒரு சில ஃபார்முலாஸ் டேட்டா புக்கில் இருக்கும், அந்த ஃபார்முலாஸ் எந்த இடத்துல இருக்குது, இதை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுறதில் ஹையஸ்ட் கிரேட் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் நம்ம தேர்டாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ME 8501 மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோன்னா டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருக்குது. 5 யூனிட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் மெட்ராலஜி. ஒரு மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியும், அது யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் என்னென்னு தெரியும், அதான் வந்துட்டு இந்த யூனிட்டில் படிப்போம். தென் லீனியர் அண்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு இது வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லீனியராக ஆங்குலராக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அது லீனியராக இருந்துச்சுன்னா லீனியர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், ஆங்குலர் மெஷர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ லீனியர்னா இப்போ லென்த் இருக்குது அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அது வந்து ஒரு லீனியர் மெஷர்மெண்ட்டு. இப்போ ஆங்குலர் மெஷர்மெண்ட்னா நம்ம தீட்டா மெஷர் பண்ணுற மாதிரி அதோட ஆங்கிள் மெஷர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஆங்குலர் மெஷர்மெண்ட் வரும். ஸோ இதுக்கு n நம்பர் ஆஃப் மெஷரிங் டிவைசஸ் இருக்குது. அந்த டிவைஸோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூனிட்டில் வந்து நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம். தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்சஸ் இன் மெட்ராலஜி. சரிங்களா? மெட்ராலஜியில் இப்போ நிறைய அட்வான்ஸாக நிறைய மிஷின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மிஷின்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டண்டாக இதில் 4 மிஷின் தான் சொல்ல போகிறாங்க. என்ன அப்படின்னா இன்டர்ஃபெரோமீட்டர், அதுலேயும் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் வந்து பார்க்க போகிறோம். தென் CMM வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறம்
பார்த்தோம் அப்படின்னா மெஷின் விஷன் சிஸ்டம். சரிங்களா, இந்த இது வந்து இந்த 3 தான் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த 3 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் கொஸ்டினில் கேட்கறதுக்கான சான்சஸும் உள்ள ஒரு யூனிட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் படிச்சுக்கணும். தென் ஃபார்ம் மெஷர்மெண்ட். இந்த ஃபார்ம் மெஷர்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து மெஷர் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ அது எவ்வளோ தூரம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. சரிங்களா, நம்ம ஒரு டேபிளே க்ரியேட் பண்ணோன்னா அந்த டேபிளோட ஸ்ட்ரைட்னஸ் வந்து அதோட எஜ்ஜோட ஸ்ட்ரைட்னஸ் எப்படி இருக்குது, அந்த டேபிளோட மேலே இருக்க பிளேட்டோட ஃப்ளாட்னஸ் எப்படி இருக்குது, தென் ஒரு த்ரெட் மேனுஃபேக்சரிங் பண்ணால் அந்த த்ரெட் வந்து ப்ராப்பராக மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம், அதுக்கான மெஷர்மெண்ட், கியர் மேனுஃபேக்சரிங்கோட மெஷர்மெண்ட்டு, தென் சர்ஃபேஸ் ஃபினிஷோட மெஷர்மெண்ட்டு, ரவுண்ட்னஸ், இதெல்லாம் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எல்லாமே இந்த யூனிட்டில் படிப்போம். தென் யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் பவர், ஃப்ளோ அண்ட் டெம்பரேச்சர். ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து காண்டாக்ட் பண்ணி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும்னா நான் காண்டாக்ட் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், பவர் அது மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஃப்ளோ, ஒரு இடத்துல வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லை ஆயில் ஃப்ளோ ஆகுதுன்னா இதோட வெலாசிட்டி மெஷர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். இந்த மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸோட சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பியூர் மெக்கானிக்கல் கோர் பேப்பர் கேட்டு இல்லை மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறப்ப கண்டிப்பாக இதோட ஏரியாவில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூர் தியரி பேப்பர். யூனிட் 2ல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க, அது அப்ளிகேஷன் கொஸ்டினில் வரதுக்கான சான்சஸும் உண்டு. தென் டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஈஸி தான். சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேப்பர் மட்டும் தான். ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு சில ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக இந்த பேப்பர் எப்படி கேட்டாலும் சரி அது வந்து டிஃபிகல்ட்டுங்கிற லெவலுக்கு, டஃப் இல்லை மாடரேட்டுங்கிற லெவலுக்கு கூட போகாது. கண்டிப்பாக எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருக்குது. ஸோ டிவைசஸோட நேம் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென் அதோட டயக்ராம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுட்டாவே அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட ஒர்க்கிங், அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்ளிகேஷன் இதே எக்ஸாம் கொஸ்டினில் எழுதினாவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா NE 8594 டைனமிக்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் அப்படிம்பாங்க, DOM அப்படிம்பாங்க. இது வந்துட்டு ஒரு பியூர் மெக்கானிக்கல் கோர் பேப்பர். மெக்கானிக்கல் ஆரம்பிச்சிருந்து ரிப்பீட்டடாக எல்லா ரெகுலேஷன்ஸ்லையுமே வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதோட கிரெடிட் பாயிண்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, 4 கிரெடிட் பாயிண்ட். அப்போ இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டஃபஸ்டான பேப்பர் தான், அதனால தான் கிரெடிட் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெஷல் கேர் எடுத்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஸோ இதில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைவீல்ஸ் இருக்குது, கனெக்டிங் ராட் இருக்குது, கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸஸோட டைனமிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேப்பரில் வந்துட்டு பார்க்க போகிறோம். தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா பேலன்சிங் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இன்ஜினில் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்குது. அந்த இன்ஜின்ஸில் நிறைய டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றோட மாஸும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேலன்சிங் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபர்தராக வேறு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணணும்னா இன்ஜினில் இருக்கிற பார்ட்ஸுக்கு வந்துட்டு பேலன்சிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அந்த பேலன்சிங் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த செகண்ட் யூனிட்டில் படிப்போம். தென் யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ வைப்ரேஷன். சரிங்களா, வைப்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக இன்ஜினோட பார்ட்ஸ் வந்து ரன் ஆகிறப்ப வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்குது அந்த வைப்ரேஷன்ஸை பற்றி இதில் படிக்க போகிறோம். நேச்சுரல் வைப்ரேஷன் இருக்குது, தென் அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் டார்ஷனல் வைப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தென் டேம்பிங் வந்து எப்படி பண்ணுறது, இது எல்லாமே இதில் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு படிக்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். சரிங்களா, இந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனும் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான். ஸோ இந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், என்னென்ன மாதிரி இந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அதுக்கான பேசிக் கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த யூனிட்டில் வந்து பார்க்க போகிறோம். தென் 5th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ கவர்னஸ். சரிங்களா, ஸோ நிறைய டைப் ஆஃப் கவர்னஸ் இருக்குது. அந்த கவர்னஸ் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். தென் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கைராஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷிப்பு ஏரோப்ளைனோட மோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கைராஸ்கோப் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த கைராஸ்கோப்னா என்ன, அதோட எஃபெக்ட் என்ன, அதை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே வந்துட்டு இதில் படிக்க போகிறோம். மெக்கானிக்கலில் 5th செமஸ்டரில் இருக்க 4 சப்ஜெக்டில் ரொம்ப டஃபஸ்ட் பேப்பர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டோம் தான். பட் பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பேப்பர் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா தியரியா ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் தான். ஒரு சில இடத்துல வந்துட்டு டெரிவேஷன்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு, அதை நீங்கள் கோத்ரூ பண்ணி வச்சுக்கணும். டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் 5th செமஸ்டர் பேப்பரில் இது கொஞ்சம் டஃபஸ்டான பேப்பர்னு சொல்லுவேன். இருக்கிறதுலே டஃபஸ்டான பேப்பர் அப்படின்னா 5th செமஸ்டரில் இந்த ஒரு பேப்பர் மட்டும்தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூனிட்லையுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபார்முலாஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த ஃபார்முலாஸை மக்கப் பண்ணி வைக்கிறது, அந்த ஒவ்வொரு ஃபார்முலாஸில் இருக்க ஒவ்வொரு டேர்ம் என்ன ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிவன் டேட்டா வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை
அதில் சப்ஸ்டிட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த பேப்பர் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டஃபஸ்டான பேப்பர் அப்படிங்கிறேன். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் இட் ஃபார் எக்ஸாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டோமில் இருக்க ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன படிக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக அது அவங்க என்ன சொல்ல வராங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதில் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படிலாம் கேட்குறாங்க, டு ஃபைண்ட் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு யூனிட் வைஸ் நீங்கள் ஃபார்முலா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சு நல்லா மக்கப் பண்ணிக்கணும். நீங்கள் சும்மா ப்ராப்ளம் படிக்கிறப்ப நம்ம ஃபார்முலா படிச்சுக்கிட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ஃபார்முலா மக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் கேட்குறப்ப எந்தெந்த ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஃபார்முலாஸில் இருக்க ஒவ்வொரு டேர்மும் என்னென்னு பார்க்கணும். அந்த டேர்ம் வந்துட்டு எக்ஸாமில் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது, எக்ஸாமில் கொடுக்கலன்னா அந்த டேர்மை வேறு எந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, இது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த சப்ஜெக்டில் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு பேப்பர் மட்டும் நீங்கள் செமஸ்டர் ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் இந்த 5th செமஸ்டரில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 4 பியூர் மெக்கானிக்கல் கோர் பேப்பர்ஸ் அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் ஓப்பன் எலெக்டிவ் பேப்பர் என்னென்ன பேப்பர்ஸ்லாம் இருக்குது, இதில் எந்தெந்த பேப்பர்லாம் படிக்கலாம், ஈஸியாக இருக்கும், எதுக்கெல்லாம் மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, இது எல்லாமே நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரியே வீடியோஸ் வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த மெக்பிக்ஸ் யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.